வாங்கி கொடுக்கிற நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறாய். ஒத்துமை பேசுறீங்களா? வரதட்சணை வாங்கி கொடுக்கிற நிகழ்ச்சி ஜமாத்தார் முன்னிலையிலே, மார்க்க அறிஞர்கள் முன்னிலையிலே, அவர்களுடைய பாத்தியாக்களுடைய ஆசையோடு அரங்கேற்றப்பட்டுக் கொண்டு இருக்கிறதா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் சில ஊர்களிலே வாங்குகிற வரதட்சணையில பள்ளிவாசல் கமிஷன் வாங்குகிறார்களா இல்லையா? இதான் ஒத்துமையா? இந்த சமுதாயத்தினுடைய பெண்கள் எக்கேடு கட்டாலும் பரவாயில்லை, வாழ்க்கை கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, தப்பு தவறாக இதனால் நடந்தாலும் பரவாயில்லை, மனநோய்க்கு ஆளானாலும் பரவாயில்லை, ஓடி போனாலும் பரவாயில்லை, நாங்கள் வாழ்க்கை கொடுக்க மாட்டோம். இதான் ஒத்துமையா? இதான் ஒரு உடம்பா? எப்படி நீங்க என்ன ஒற்றுமை? யாரை ஏமாத்துறீங்க? ஒற்றுமை இல்லாம இருந்ததை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். நகமும் சதையுமாக ஒரு சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஆயங்குடியில பிரச்சனை என்றால் சென்னையில கொதிக்கக்கூடிய ஒரு ஜமாத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். லால்பேட்டையில் பிரச்சனை என்று சொன்னால் மதுரைக்காரன் துடிப்பான், அப்படி ஒரு ஜமாத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நீங்கள் லால்பேட்டையில பக்கத்து வீட்டில ஒரு பெண் துடிக்கிறாளே, அது பற்றி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கவலை இல்லை, கவுன்சிலர் கவலை இல்லை, மார்க் அறிஞர் கவலை இல்லை, ஊர் மெம்பருக்கு கவலை இல்லை, முத்தவள்ளிக்கு கவலை இல்லை, நாங்கள் கவலைப்படுகிறோம். என்ன ஒற்றுமை? இந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் ஏழ்மையின் பிடியில் சிக்கி இருக்கிறான, அவனை பத்தி சிந்திச்சு பார்த்தீர்களா நீங்கள்? ஒத்துமை தானங்க? நாங்கெல்லாம் ஒண்ணு தானே. உன் பக்கத்து வீட்டில் ஒருத்தன் வட்டி கடன் வாங்கி மூழ்கி கொண்டிருக்கிறான், அவனை பத்தி நினைச்சியா? அவனை மீட்பதற்கு சிந்திச்சியா? பைத்துல் மால் உண்டாக்குனியா? வட்டி இல்லா கடன் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்தியா? இனிமேல் உள்ள ஒரு சகோதரன் வட்டியில மூழ்க கூடாது என்பதற்காக நீ யோசித்து பார்த்தியா? என்ன ஒத்துமையா இருந்தீங்க? உன் பக்கத்தில் உள்ள ஒருத்தன் வறுமையில துடிக்கிறான், கடன்ல மாட்டிக்கொண்டு சிக்கி தவிக்கிறான், அவனை பற்றி நீங்கள் கவலைப்பட்டது உண்டா? பார்க்கிறோம். ஒரு நோய்வாளி 2 லட்சம் ரூபாய் செலவு செய்தால் தான் அவன் பிழைக்க முடியும். அப்படி ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை, அப்படி ஒரு நிலைமை இருக்கிறது. மருத்துவத்துக்கு வழி இல்லாமல் இந்த லால்பேட்டையில் எத்தனை ஏழைகள் இருக்கிறார்கள் உங்களுக்கு சொல்ல முடியுமா? இல்லன்னு மறுக்கேள்மான்னு கேட்கிறேன். இந்த லால்பேட்டையில, இந்த கடலூர் மாவட்டத்தில், இந்த தமிழகத்தில் எத்தனை ஏழைகள் பெரிய நோய்க்கு ஆளாகி ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால், ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தால் நல்வாழ்வு வாழ முடியும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்களே. நீங்கள் ஒற்றுமையாக இருப்பது உண்மையாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஊர் ஊரா சென்சஸ் எடுத்தீங்களா? வீடா போய் விசாரிச்சீங்களா? இந்த மாதிரி நோயாளி இருக்கிறப்பா நம்ம ஊர்லாம் சேர்ந்து அதுக்கு ஜமாத்தை கூட்டினீங்களா? அதுக்கு மைக்கு செட்டு போட்டு மக்கள் எல்லாம் அழைச்சிங்களா? இந்த மாதிரி நம்ம ஊரிலே 20 நோயாளிகள் இருக்கிறார்கள், வீட்டுக்கு 200 ரூபாய் கொடுத்தாக வேண்டும் அப்படின்னு கம்பளா வசூல் பண்ணி அவனுக்கு மருத்துவ சிகிச்சை பண்ணிருக்கணும்ல. அப்படி இருந்தா ஒத்துமையா இருக்குன்னு ஒத்துக்குருவோம். அவன் நோட் புக் தூக்கிட்டு ஊர் ஊரா அலைகிறான், ஊர் ஊரா பிச்சை எடுக்கிறான். ஒரு லால்பேட்டையில் உள்ள ஒரு நோயாளியை லால்பேட்டையில் உள்ள முஸ்லிம் சமுதாயம் அவனுக்கு உதவவில்லை என்று சொன்னால் என்ன ஒத்துமை? லால்பேட்டைக்காரன் புவனகிரிக்கு போனாலேயே உன்ட ஒத்துமை இல்லைன்னு அர்த்தம். புவனகிரிக்காரன் பிச்சை எடுக்க லால்பேட்டைக்கு வந்தாலே புவனகிரியில் ஒற்றுமை இல்லைன்னு அர்த்தம். நீ ஒற்றுமையாக இருக்கிற உண்மை என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் அடித்தட்டில் இருக்கிறவர்களை பற்றி நீ சிந்திக்கணுமா இல்லையா? எத்தனையோ பேர் படிக்கிறான், நல்ல மார்க் வாங்குகிறான், அவனுக்கு இலவசமாக சீட்டு கிடைக்கிறது, அந்த மேலே செலவழிக்கிறதுக்குரிய பணம், புத்தகம் வாங்குவதற்கு உரிய பணம், அரசாங்கம் அங்கீகரித்திருக்கிற அந்த கட்டணம், அதை செலுத்துவதற்கு முடியாமல் கிடைத்த வாய்ப்பை நழுவ விட்டுவிட்டு கடையில சம்பளத்துக்கு போய் சேர்ந்திருக்கிறானே, அவனை பற்றி நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? என்ன ஒத்துமை? தௌஹீத்காரன் வந்தாலும் கெடுத்துட்டான். இதையெல்லாம் நாங்கள் சிந்தித்திருக்கிறோம், இதையெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். வட்டியில்லா கடன்கள் உருவாக்கக்கூடிய 33 ஊர்களிலே பைத்துல் மால்களை உருவாக்கி வட்டி இல்லாத கடன் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய பேரருளால். அதை பற்றி நீங்களே ஆள சிந்திக்கவில்லை. எதற்கோ மாநாடு போட்டீர்களே, ஏன் என் மக்களை பற்றி சிந்திக்கவில்லை? அடித்தட்டு மக்களை பற்றி உங்களுக்கு ஏன் அக்கறை வரவில்லை? போலி ஒற்றுமை, ஒற்றுமை இல்லை உங்கள்ட்ட. அதான் காரணம். ஆமா, 1000 பாலிடிக்ஸ், ஒருத்தன் அடுத்தடுத்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறான், எவங்கிட்ட ஒற்றுமை கிடையாது. அப்ப நாங்கள் என்ன வர்றோம் கேட்டா, இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்வதற்கு முன்னால் உங்களிடத்தில் ஒற்றுமை இருந்ததே கிடையாது. ஒற்றுமை இருந்தது இல்லைன்னு நான் மறுக்க மாட்டேன். எதுல இருந்தது தெரியுமா? அக்கிரமம் பண்ணுவதில் ஒற்றுமை இருந்தது. இப்போ இருக்கிறது, ஒற்றுமை இருக்கிறது. என்ன அக்கிரமம்? எல்லாம் சேர்ந்துக்கிட்டு வரதட்சணை வாங்குவோம், எல்லாம் போய் ஆடம்பரமான கல்யாணத்தில் கலந்துக்குருவோம், பாட்டு கச்சேரி வைக்கிறானா எல்லாரும் போய் பார்க்குவோம், சந்தன நடத்துக்கிறானா எல்லாரும் வேடிக்கை பார்ப்போம்,
காபர டான்ஸ் போடுறானா எல்லாரும் போய் ரசிப்போம். அதுல ஒத்துமை இருக்கு. இதுல ஒத்துமை, நாசப்படுத்துறதுல ஒத்துமை, மறுமை வாழ்க்கையை பாழாக்குறதுல ஒற்றுமை, தீமைகளை துணிந்து செய்வதில் ஒற்றுமை, தீமைக்கு பக்கபலமா இருப்பதில் ஒற்றுமை, அடிதடியில ஒற்றுமை, அராஜகம் பண்றதுல ஒற்றுமை. அதுல எல்லாம் நீங்கள் ஒற்றுமையாக இருந்தீர்களே தவிர மார்க்கம் எதிலே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு வலியுறுத்துகிறதோ அதிலே ஒற்றுமையாக இருந்தீர்களா? இதுதான் கேள்வி. தௌஹீத் ஒரு காலம் பிரிவினை ஏற்படுத்தாது. ஏகத்துவ கொள்கையை ஒருவன் ஏற்றுக்கொள்வானேயானால் ஒரு காலம் அது பிரிவினை ஏற்படுத்தாது, ஒற்றுமையை தான் ஏற்படுத்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவ கொள்கை சொன்னார்கள். சொல்லும் பொழுது அதனுடைய ஆரம்ப ரிசல்ட் பிரிவினை தான். யார் பிரிவினை? மக்கள்கிட்ட சொல்றாங்க. முதல் எதிரி யாருங்க? மண்ணவாரி வீசினது யாரு? முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன ஆர்டர் வருது? வானதி ரஷீரத்தக்கல் அக்ரபீன், உம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய். இதான் ஆர்டர். நெருங்கிய உறவினர் எல்லாம் கூப்பிடுறாங்க. அவங்க பெரிய தகப்பனார் அபூ லஹப் உள்பட எல்லாம் வந்து உட்கார்ந்தாச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சத்திய மார்க்கத்தை எடுத்து சொல்கிறார்கள். கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு கூட்டம் உங்களை தாக்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறது என்று நான் சொன்னால் போய் பார்க்காமலே நம்புவீர்களா கேட்கிறார்கள். நல்லா நம்புவோமே. மஹஜர்ரபுனா அலைக்க இல்லா சிதுகா, நீங்கள் உண்மை பேசிய தவிர நாங்கள் அறியவில்லையே. எப்ப போய் பேசுனீங்க? மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் தாக்க வருகிறது நீங்கள் சொல்வீர்களேயானால் கண்ணை மூடிக்கிட்டு நம்புவோம். ஏன்? 40 வருஷம் உங்களை பார்த்திருக்கிறோம், 40 வருஷம் உங்களோட பழகி இருக்கிறோம், 40 வருஷம் உங்களோட வாழ்ந்திருக்கிறோம். ஒரு நாள் நீங்கள் பொய் சொல்லி நாங்கள் கண்டதில்லை, அதனால் நம்புவோம்னு சொன்னாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் எதிர்த்து போறாங்க. எப்படி? நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒரு இறைவனை வணங்க மறுத்தால் மறுமையிலே உங்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிற காத்துக் கொண்டிருக்கிறது என்று எச்சரிக்கை பண்றேன். இதை சொன்ன உடனே நாங்கள் ஒரு காலம் பொய் சொல்லி பார்த்தலன்னு சொன்னாங்களே, 50 பேர் எந்திரிச்சாங்க. அதுல எந்திரிச்சவன் யாரு? பெரிய தகப்பனார் அபூ லஹப். மண்ண வாரி தப்பல்லக்க சாயிரல் யௌம், காலமெல்லாம் நீ நாசமா போ, அலிஹாதா ஜமாத்தனா, இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டாயா அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நாசமா போ என்று சொன்ன ஆள் யாரு? அவர்களை வளர்ப்பதற்கு போட்டியிட்ட அபூ லஹப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் இறந்த உடனே யாரு ரசூலுல்லாஹ்வை எடுத்து வளர்க்குறன்னு சண்டை. அபூ தாலிபுக்கும் அபூ லஹபுக்கும் சண்டை. நான் தான் வளர்ப்பேன். அப்படி முகப்பத்து வைத்திருந்தவன் இந்த சத்தியத்தை சொன்ன உடனே எதிரியாகிறான். அதுக்கு முந்தி எந்த ஒரு பகமை இருக்கல. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற ஏகத்துவத்தை சொன்ன உடனே பகமை ஆனான். அதை மறுக்கவில்லை. ஆனால் அசத்தியவாதிகளைத்தான் அப்படி பிரிக்குமே தவிர சரியான கொள்கை உடையவர்களை எல்லாம் ஒன்னு சேர்த்து இறுதியில் அந்த ஒற்றுமை ஏற்பட்டுச்சு. மதீனாவில் ஏற்படுத்தினாங்களே அந்த ஒற்றுமை கடைசியா ஏற்படும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஏகத்துவ கொள்கையை சொன்னால் ஆரம்பத்தில் எதிர்ப்பு வரும், பிளவு வரும். யார் பிரிவார்கள்? எவன் சமூகத்தை பற்றி அக்கறை இல்லையோ அவன் பிரிந்து போய்விடுவான். எவனுக்கு மக்களை பற்றி கவலை இல்லையோ அவன் பிரிந்து போய்விடுவான். யார் நல்லதை ஏற்றுக்கொள்ள நினைக்கிறானோ, யார் ஒழுங்கா சிந்திக்கிறானோ, யார் சமுதாயத்தை கவலைப்படுகிறானோ, சமுதாயத்தின் மீது அக்கறைப்படுகிறானோ அவனெல்லாம் வந்து சேருவான். இந்த கழிவுகள் தான் வெளியேறி போகுமே தவிர பில்டர் பண்ணப்பட்டு அந்த மதீனத்தில் உள்ள அன்சார்களை போல, மக்காவிலிருந்து புறப்பட்ட முஹாஜிர்களை போல தேர்வு செய்யப்பட்டவர்களையாக தொகுத்து ஒரு ஒற்றுமை உண்டாகும். அந்த ஒற்றுமை வலிமை மிக்கதாக இருக்கு. எப்படிப்பட்ட வலிமை? நீங்கள் லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்தாலும் இப்படி ஒரு கூட்டத்தை உங்களுக்கு கூட்ட முடியாது. ஒரு மாவட்டத்தில் 2 போஸ்டர்ல கூட்டுறோம். ஏன் கூட்டுறோம்? பில்டர் பண்ணி எடுக்கப்பட்ட கூட்டம், கூட்டப்பட்ட கூட்டம் இல்லை, காசு கொடுத்து அழைத்து வரப்பட்ட கூட்டம் இல்லை. மார்க்கத்தை கேட்பதற்கு இப்படி கூட்டம் கூடி ஏற்கனவே கூடியதா? ஏன் இல்ல? கச்சேரிக்கு கூடியது உண்டு, ஆடல் பாடல் கூத்துகளுக்கு கூடியது உண்டு, சத்தியத்தை கேட்பதற்கு கூடுகிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? பில்டர். அப்படியாவது இதுதான் ஒற்றுமை. அப்படியே பிரிச்சு அல்லாஹ் என்ன செய்யறான்? யாரெல்லாம் மறுமைதான் இலக்கு என்று நினைக்கிறார்களோ அவங்களை எல்லாம் தனித்தனியா பிரிச்சு காட்டுகிறான். அதனால நீங்க சத்தியத்தை சொல்லக்கூடாது, பிரச்சாரம் பண்ணக்கூடாது. அதனால ஒற்றுமை குலையுதுன்னு சொன்னீர்களே, ஆனால் அது இஸ்லாத்துக்கு எதிரான வாதம். அல்லாஹ் குர்ஆன்ல உங்களுக்கு என்ன ஆர்டர் போடுறான்? ஒற்றுமை பத்தி சொல்றான். அல்லாஹ் எப்படி சொல்றான்? வாதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமியா, அல்லாஹ்வுடைய கயிற்றை அனைவரும் சேர்ந்து ஒன்னா பிடிங்கங்கறான் அல்லாஹ். ஒத்துமையை திருடுங்கன்னு அல்லாஹ் சொல்லல, ஒத்துமையை வட்டி வாங்கன்னு சொல்லல,
ஊர்ல உள்ள எல்லாரும் சினிமா பார்க்கறான், ஒத்துமையா ஹலால் ஆக்கிடுவோமா? ஊர்ல உள்ள முக்காவாசி தொழ மாட்டேங்கிறான், ஒத்துமையா தொழுகை இல்லைன்னு சொல்லிடுவோமா? அது கிடையாது. ஒற்றுமை இருக்குது மார்க்கத்துல. அந்த ஒற்றுமை எப்படி இருக்கணுமா? வஅதஸிமூ பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிறு. அல்லாஹ்வுடைய கயிறுனா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார்கள், அல்லாஹ்வுடைய கயிறு என்பது குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதம். அந்த வேதத்திற்கு விளக்கமாக வாழ்ந்து காட்டினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வாழ்க்கை இதத்தான் எல்லாரும் வந்து பிடிக்கணும். ஒற்றுமை வேணும். அந்த ஒற்றுமை எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுடைய வேதத்தின் பக்கம் நீங்க வந்து பிடிக்கணுமே தவிர, நீங்க ஊர்ல எல்லாரும் டவுரி வாங்குவீங்க. நம்ம ஊரில் லால்பேட்டையில் எல்லாரும் டவுரி வாங்குகிறார்கள், ஒற்றுமை நாம் குலைக்க கூடாது, நானும் சேர்ந்து வாங்கிவிட வேண்டும். இதுதான் ஒற்றுமையா? நம்ம ஊர்ல எல்லாரும் வட்டி வாங்குகிறார்கள், பள்ளப்பட்டிக்கு போனா வட்டி தான். பள்ளப்பட்டிக்கு போயிட்டு நம்ம ஊரில் எல்லாரும் வட்டி வாங்குகிறார்கள். வட்டியை பத்தி எதிர்த்தால் சண்டை வரும், சண்டை வந்தால் பிரச்சனை ஆயிரும், ஒற்றுமை குலைந்து விடும். அதனால எல்லாரும் நான் வட்டி வாங்குறேன், அப்படியா? அது கிடையாது இஸ்லாத்துல. இஸ்லாமிய ஒற்றுமை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், பண்ட அடிப்படையை விடாமல் ஒன்றுபட வேண்டும். அடிப்படையில் ஒன்றுபட வேண்டும். குர்ஆனை வந்து பிடித்துக் கொண்டு ஒன்றுபட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதலை பற்றி பிடித்துக் கொண்டு ஒன்றுபட வேண்டும். நான் கேட்கிறேன், நீங்க சொல்ற வாதப்படி சத்தியத்தை சொன்னா பிரச்சனை வருதுங்கிறீங்களா? அப்படின்னா எதையாவது சொல்ல இயலுமா? எந்த தப்ப சொன்னாலும் பிரச்சனை வரதானங்க செய்யும். பிரச்சனை வர்றதுங்கிறது எப்ப வராது? ஓஞ்சையில நீ செஞ்சுக்க, நீ இஷ்டப்படி நீ செஞ்சுக்க, எந்த பிரச்சனையும் வராதுங்க. தீமையை தடுத்தா பிரச்சனை வருமா வராதா? தீமையை தடுக்க போனா அந்த தீமை செய்யறவன் கோபப்படமாட்டானா? நபிகள் நாயகம் உங்களுக்கு என்ன சொல்லி தர்றாங்க? மர்ரா மின்கும் முன்கரன், உங்களில் யாராவது தீய செயல் நடக்க கண்டால் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, கையால் அதை மாற்றியமையுங்கள். கையால மாற்றியமையுங்கள் என்றாலே என்ன அர்த்தம்? ஒற்றுமைக்கு வேட்டு வைங்கன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். ஒரு ஊர்ல தீமை நடக்குது, அங்க போய் கையால செஞ்சா அடிதான், தகராறு தான், சண்டை தான். அதைத்தான் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சொல்றாங்க. ஒற்றுமை எதுல ஒற்றுமை இல்ல? தீயவர்களோடு ஒற்றுமை இல்லை, தீய கொள்கைகளோடு ஒற்றுமை இல்லை, தீய கொள்கையில் சமரசம் இல்லை, அதை எதிர்த்து நில்லுங்கிறாங்க. 3 வழியில் தடுக்க சொன்னாங்களே, முதல் வழியை உங்களுக்கு என்ன சொல்லி தருது? சண்டையை தான் டிக்ளேர் பண்ணுது. தீமையை கண்டால் சக்தி இருந்த கையால தடு. குட்டிக்கிறானா, சாராய கடை வைக்கிறானா, அதை தூக்கி கடாசுக்கு உனக்கு அல்லாஹ் சக்தியை தந்திருக்கிறானா, பிரிச்சு எரி. எரிஞ்சா மாலை போடுவானா, விருந்து தருவானா, பாராட்டு விழா நடத்துவானா, அடிப்பானா? அடிப்பான். சண்டை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீமைக்கு எதிராக உன்னை களத்தில் இறக்கி விடுறாங்களே, அதுலயே நீ நினைக்கிற ஒற்றுமைக்கு சாவு பண்ணி வச்சிடறாங்க. நீ நினைக்கிற ஒற்றுமைக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அதுக்கு முடியலையா? கையால தடுக்க முடியலையா? இல்லம் யஸ்ததி பிலிசானிஹி, அதுக்கு முடியலன்னா வாயினால சொல்லுப்பா. வாயினால சொன்னால தானே இந்த அடி வாங்கிட்டு இருக்கிறோம். வாயினால தீமைகளை சொன்னால் அந்த தீமை செய்யறவன் ஒத்துக்குவானா? அத அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன ஆர்டர் போடுறாங்க? தீமையை தடுன்னு சொல்லி ஒற்றுமைக்கு வேட்டு வைக்க சொல்கிறார்கள். எந்த ஒற்றுமைக்கு? போலி ஒற்றுமை, தப்பில் ஒற்றுமை, தவறான கொள்கையில் ஒற்றுமை, அநியாயத்தில் ஒற்றுமை, அக்கிரமத்தில் ஒற்றுமை, அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத வழிமுறைகளை பிடிவாதமாக பிடித்துக் கொண்டிருப்பதில் ஒற்றுமை. இந்த ஒற்றுமைகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேட்டு வைக்கிறார்கள். அதான் இந்த ஹதீஸுக்கு அர்த்தம். அவ்வளவு வேணாம். இஸ்லாத்தினுடைய கலிமா, கலிமத்து தௌஹீத், தௌஹீத் முழக்கம் இருக்கிறது. அதே என்னங்க எப்படிங்க இருக்குது? உலகத்துல எந்த மார்க்கத்தில் இப்படி நீ பார்க்க முடியாது. உலகத்தில் எத்தனை மார்க்கங்கள், எத்தனை இயக்கங்கள், எத்தனை சித்தாந்தங்கள் இருக்கின்றன.